Welcome to Shakti Infotech Diploma in Computer Application lesson number 22. இந்த லெசன்ல நாம MS Word குள்ள இருக்கிற font group பத்தி கொஞ்சம் பிரீஃபா பார்க்க போறோம். ரைட். கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிச்சிடுறேன். என்னென்ன டூல்ஸ் இருக்குன்றதை கவனிச்சுங்க. ஹோம் டேப்ல செகண்டா இருக்கிற இந்த குரூப்போட பேரு தான் font. இந்த font முடிச்சிட்டு நாம கிளிப்போர்ட் பார்க்கலாம். ஏன்னா முதல்ல கிளிப்போர்ட் பார்த்தா உங்களுக்கு சில விஷயங்கள் புரியுறது கஷ்டமா இருக்கும். ஓகே. முதல்ல font அப்படினா நாம என்ன சொல்லுவோம்? எழுத்துக்கள். ஓகேங்களா? மேபி அது எந்த லாங்குவேஜா வேணா இருக்கலாம். அந்த ஆல்பபெட்ஸ் னு சொல்லுவோம் இல்லீங்களா? அது அப்புறம் நம்பர்ஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் font அப்படினு நாம சொல்லுவோம். ஓகே. இந்த font சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க சேஞ்சஸ் பண்ணனும் அப்படினா இதுக்குள்ள இருக்கிற டூல்ஸ் தான் நாம யூஸ் பண்ணி ஆகணும். முதல்ல பேரை மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒவ்வொரு டூலும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை சொல்றேன். இது வந்து font face, font size, grow font, shrink font, change case னு சொல்லுவோம், clear all formatting, bold, italic, underline, strike through, subscript, superscript. இது வந்து border color மாத்தறதுக்காக text highlight color, அப்புறமா font color. எல்லா டூலுமே எழுத்துக்கள் சம்பந்தப்பட்ட வேலைகளை மட்டும் தான் செய்யும். ஓகே, கொஞ்சம் ஜூம் பண்ணியே வச்சுக்கிறேன். இந்த இடத்துல என்ன பண்றேன்னா முதல்ல நான் டைப் பண்றேன். ஹலோ அப்படின்னு டைப் பண்றேன். இருங்க, கேப்ஸா இருக்கு. நான் என்ன பண்றேன்னா கேப்ஸ் ஆஃப் பண்ணிட்டு ஹலோ அப்படின்னு டைப் பண்றேன். இந்த எழுத்து இங்க ஹலோ அப்படின்னு இப்படி காமிக்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஃபாண்ட் குரூப்ல நீங்க என்ன மாதிரியான செட்டிங்ஸ் வச்சிருக்கீங்கன்றத பொறுத்து தான். ஓகே, நான் என்ன பண்றேன்னா இதை செலக்ஷன் பண்ணணும். நான் இங்க எந்த சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் முதல்ல இதை செலக்ஷன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலன்னா கசரை ஒன்று லெஃப்ட் சைடா வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரைட் சைடில் வச்சுங்க. லெஃப்ட் சைடில் வச்சுன்னா ரைட் சைடுக்கா ட்ராக் பண்ணணும், லெஃப்ட் சைடு வச்சுன்னா ரைட் சைடு வச்சுன்னா லெஃப்ட் சைடுக்கா ட்ராக் பண்ணிட்டு செலக்ஷன் பண்ணணும். இந்த மாதிரி செலக்ஷன் பண்ணா மட்டும்தான் அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டுக்கு இந்த டூல்ஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது அப்ளை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த ஃபாண்ட் இப்படி இருக்கு இல்லையா? நான் என்ன பண்றேன்னா இந்த டிசைனை மாத்துறதுக்காக இப்ப புரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? அப்போ இது ஃபர்ஸ்ட் இருக்கிற இதோட பேர் என்னன்னா font face னு சொல்லுவோம். நீங்க இந்த டாக்குமெண்ட்ல டைப் பண்ணக்கூடிய எழுத்தோட வடிவமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத இங்க இருக்கிற இந்த font தான் சொல்லும். மேபி நீங்க தமிழ்ல டைப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட தமிழ் font மாதிரி என்ன ஆகும், அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கிற தமிழ் லெட்டர் நமக்கு இங்க டைப் ஆகும். அப்போ முதல்ல இருக்கிற இதோட பேரு font face. என்ன பண்ணும்? எழுத்தோட வடிவமைப்பை மாத்தும். அதை மட்டும் புரிஞ்சுங்க. இதுக்குள்ள நிறைய டைப்ஸ் ஆஃப் font இருக்கு. நம்ம எல்லாத்தையுமே எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ண மாட்டோம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஆபீஸ்க்கு கொடுக்குறீங்க லெட்டர் அப்படின்னா சில ஆபீஸ்ல டைம்ஸ் நியூ ராமன் தான் கேட்பாங்க, சில ஆபீஸ்ல கேலிப்ரி அப்படின்றத கேட்பாங்க, சில ஆபீஸ்ல இந்த லதா ஃபாண்ட் இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் என்ன யூஸ் பண்ணவங்களோ அந்த மாதிரியான வடிவமைப்பை தான் யூஸ் பண்ணிக்குவாங்க. ரைட், இது புரிஞ்சிருக்கும். ரெண்டாவதா இருக்கிற இது என்னன்னா எழுத்தோட அளவு, சைஸ். இதுக்குள்ள போனீங்கன்னா நிறைய சைஸ் இருக்கு. பாருங்க, இது ஒரு பேஜ்னு வச்சுக்கோமே, நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒரே அளவா டைப் பண்ண மாட்டோம். சிலது என்ன பண்ணுவோம், ஹெட்டிங் எல்லாம் பெருசா டைப் பண்ணுவோம், உள்ள வரக்கூடிய கான்டென்ட்டை கொஞ்சம் சின்ன சின்னதா நம்ம டைப் பண்ணுவோம். அதுதான் நம்ம பேப்பர்ல எழுதும் போதே கூட அப்படிதான் பண்ணுவோம் இல்லைங்களா? அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேபி நீங்க ஒரு ஹெட்டிங் டைப் பண்றீங்க. உதாரணத்துக்கு என்ன பண்றேன்னா இந்த ரெஸ்யூம்னு டைப் பண்றேன்னு வச்சுக்கோமே, நான் வந்து டைம்ஸ் நியூ ராமன்ல வச்சுட்டு டெலீட் பண்ணிடுறேன். ரெஸ்யூம் அப்படின்றத நான் டைப் பண்றேன்னா எனக்கு எப்படி வேணும், கொஞ்சம் பெருசா வைப்பேன். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 18 இல்லைன்னா 20 வச்சுக்கலாம். நீங்க டைப் பண்றது கீழே டீட்டெயில்ஸ் கொடுக்கறது எல்லாமே ஒரு 14 இல்லைன்னா 12. நீங்க 12க்கு கம்மியா வச்சீங்கன்னா எழுத்து குட்டி குட்டியா தெரியும். அப்போ நார்மலா ஒரு டெக்ஸ்ட் புக் படிக்கிறீங்க அப்படின்னா அதோட சைஸ் என்ன இருக்குன்னா 12 இருக்கலாம் இல்லைன்னா 13 இருக்கலாம். ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன டாக்குமெண்ட் ரெடி பண்ணாலுமே உள்ளுக்குள்ள இருக்கிற கான்டென்ட்டோட சைஸ் எவ்வளவு வைக்கணும்? 12 வைக்கலாம். இல்ல நீங்க 13ன்றது கூட சூஸ் பண்ணிக்கலாம். 13 அப்படின்றது கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா இப்ப டைப் ஆகக்கூடிய இந்த சைஸ் என்ன ஆகும்? 13. இதுவே நீங்க 14ன்றது கொடுத்து டைப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெருசாகும். 15, 18வது சைஸ், இந்த மாதிரி என்ன ஆகும், ஒவ்வொரு சைஸா அதிகமாகிட்டு போகும்.
எப்போ எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது க்ரோ ஃபாண்ட்டுன்னு சொல்லும். இது வந்து ஃபாண்ட்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணும். உதாரணத்துக்கு நான் வந்து இதை டைப் பண்ணி முடிச்சிட்டேன், எனக்கு இது கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், மேபி நான் இதுக்குள்ளே போய்ட்டும் இதை சூஸ் பண்ணலாம். ஆனால் இது என்னென்னா ஒரு லெவலாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு தடவை கிளிக் பண்ணால் கொஞ்சம் பெருசாகும், இன்னொரு தடவை. அப்போ என்ன ஆகும்னா எந்த ரேஞ்ச் வரைக்கும் செலெக்ஷன் பண்ணியிருக்கிறனோ அந்த பர்டிகுலர் ரேஞ்சில் இருக்கிற எழுத்தோட அளவு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். பக்கத்தில் இருக்கிற இது என்ன அப்படின்னா குறைக்கிறது, டிக்ரீஸ் ஃபாண்ட் சைஸ். இதை கிளிக் பண்ணுற கவனிக்கு என்ன ஆகுது, அதோட சைஸு குறையும். அப்போது எதை செலெக்ஷன் பண்ணியிருக்கிறோமோ அதுதான் குறையும். நீங்கள் இதை செலெக்ஷன் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணும்போது இந்த டெக்ஸ்டோட சைஸ் குறையணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா நடக்காது. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது கற்றுக்க ஆரம்பிக்கிற அந்த சமயத்தில் பெரும்பாலும் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா இந்த மாதிரி தான். அப்போது அவங்க ஏதோ ஒரு விதமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, ஆனால் அவங்க எதிர்பார்க்கறது நடக்காது. அப்போது இதோட சைஸை நீங்கள் மாற்றணும்னு நினச்சா என்ன பண்ணணும், புரியுதா உங்களுக்கு? அட் அ டைமில் எல்லாத்தோட சைஸும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். இதுவே நீங்கள் இதுக்குள்ளே வந்து கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், எல்லாத்தோட சைஸும் காமனாக மாறிடும். அந்த டிஃப்ரென்ஸ்லாம் உங்களுக்கு போக போக புரிய ஆரம்பிக்கும். இது என்ன அப்படின்னா சேஞ்ச் கேஸ்ன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு சென்டென்ஸ் கேஸ் எப்படி டைப் பண்ணும், ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸில் இருக்கணும், மற்ற எல்லாமே ஸ்மால். லோயர் கேஸ்னா என்ன அர்த்தம், செலெக்ஷன் பண்ண ரேஞ்சுக்குள்ள இருக்கிற எல்லாமே ஸ்மாலர் கேஸாக மாறணும் அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்பர் கேஸ்னா என்ன அர்த்தம், எல்லாத்தையுமே கேப்ஸாக மாற்றிருன்னு அர்த்தம். கேபிட்டலைஸ் ஈச் வேர்டு அப்படின்னா ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் கேப்ஸாக மாற்றணும்னு அர்த்தம். டாகிள் கேஸ் அப்படின்னா எதெல்லாம் கேப்ஸாக இருக்கோ அதெல்லாம் ஸ்மாலாக மாறும், ஸ்மாலாக இருக்கிறது எல்லாமே கேப்ஸாக மாறும். இது செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. முதல்ல இந்த ரெஸ்யூம் 3 ரெஸ்யூம் டைப் பண்ணி வச்சிருக்கேன். அப்போதான் அந்த டூலோட ஃபங்க்ஷன் உங்களுக்கு புரியும். மொத்தத்தையும் செலெக்ஷன் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சென்டென்ஸ் கேஸ் வைக்கிறேன். கவனிங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் என்ன ஆகுது, கேப்ஸாக இருக்குது, மற்ற எல்லாமே ஸ்மாலில் மாறிடுச்சு. அப்போது இதோட வேலை என்ன, எந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணியிருக்கிறனோ அந்த ரேஞ்சில் இருக்கிற சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ் ஆகும், மற்ற எல்லாமே ஸ்மாலாக மாறிடும். நான் லோயர் கேஸை கிளிக் பண்ணுறேன். கவனிங்க, என்ன ஆகுது, எல்லாமே ஸ்மால் லெட்டரில் மாறிடுது. மூணாவதாக இருக்கிற அப்பர் கேஸ் கொடுக்குறேன், என்ன ஆகுது, எல்லாமே கேபிட்டல் லெட்டர் அப்பர் கேஸில் மாறுது. கேபிட்டலைஸ் ஈச் வேர்டு கொடுக்குறேன். கவனிங்க, அப்போது எல்லா வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எப்படி இருக்குது, கேப்ஸாக இருக்குது. டாகிள் கேஸ் கொடுத்தா என்ன ஆகும், எதெல்லாம் கேப்ஸாக இருக்கோ அதெல்லாம் ஸ்மாலாக மாறும், ஸ்மாலில் இருக்கிறதெல்லாம் கேப்ஸாக மாறும். இப்போ இது கிளிக் பண்ண நடக்கும்னா ஆறுன்றது ஸ்மால் ஆகிடும், இந்த ஆறு இந்த ஆறு இந்த ஆறு ஸ்மாலாக மாறும், மற்ற ஸ்மாலில் இருக்கிறது எல்லாமே கேபிட்டல் லெட்டராக மாறிடும். கவனிச்சிங்களா? அப்போது இதுக்கான தேவை எப்போ இருக்கோ அப்போ நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல இது என்ன பண்ணுதுன்றதை புரிஞ்சுக்குங்க, அது எப்போ யூஸ் பண்ணுன்றது நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். இது என்ன அப்படின்னா கிளியர் ஃபார்மேட்டிங். இது லாஸ்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கிளியர் ஃபார்மேட்டிங் சொல்கிறேன், அப்போ தான் புரியும். இந்த டூலோட பேர் என்னென்னா போல்டுன்னு சொல்லுவோம். போல்டுன்னா கொஞ்சம் திக்காக காமிக்கிறது. இது நீங்கள் பார்க்கும் போதே கண்டுபிடிச்சலாம் எப்படி இருக்குது, போல்டாக இருக்கு இல்லையா? அப்போது எந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணியிருக்கிறோமோ அது எப்படி இருக்கும், போல்டாக இருக்கும். எப்பெல்லாம் போல்டு கொடுப்போம், நாம் ஒரு ஹெட்டிங் கொடுக்கும்போது போல்டு கொடுப்போம், சப் ஹெட்டிங் கொடுக்கும்போது போல்டு கொடுப்போம், ஒரு அமௌண்ட்டு டைப் பண்ணியிருக்கீங்கன்னா அதை போல்டாக காமிக்கும். எந்த ஒரு விஷயத்த நல்லா திக்காக காமிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை என்ன பண்ணலாம், போல்டு நாம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது இட்டாலிக்னு சொல்லுவோம். இதை பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்கு, கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா? அப்போனா ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இந்த ரெஸ்யூம் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணுறேன், என்னாச்சு, இது மட்டும் சாஞ்ச மாதிரி நமக்கு மாறிடுச்சு. அதே மாதிரி கவனிங்க, ஒரு விஷயத்த நீங்கள் எங்கே செய்கிறீங்களோ அங்கேயே போயிட்டு தான் அதை டிசேபிளும் பண்ணணும். உதாரணத்துக்கு எனக்கு ரெஸ்யூம்ன்றது இந்த மாதிரி வேண்டாம், பழையபடி வேணும் அப்படின்னா திரும்பவும் செலக்ட் பண்ணுறோம், இதையே தான் கிளிக் பண்ணணும். அப்போது ஒரு விஷயத்த எங்கே எனேபிள் பண்ணுறீங்களோ மறுபடியும் அதே இடத்துல வந்து தான் டிசேபிள் பண்ணணும். அதே மாதிரி இந்த ரெஸ்யூம் போல்டாக இருக்குது, எனக்கு வேண்டான்னா ஓகேங்களா, ரைட். அதுக்கு அடுத்து இருக்கிறது அண்டர்லைன். அப்போ எந்த ரேஞ்ச் வேணுமோ அந்த ரேஞ்ச் வரைக்கும், அப்போ ஃபஸ்ட்டு செகண்டாக இருக்கிற இந்த 2 ரெஸ்யூம் வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு அண்டர்லைன் கொடுத்தோன்னா அதுக்கு மட்டும் என்ன ஆகும், அண்டர்லைன் நமக்கு ஃபார்ம் ஆகும். பக்கத்தில் சின்னதாக ஒரு ட்ராப் டவுன் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணி நிறைய டைப்ஸ் ஆஃப் அண்டர்லைன்ஸ் இருக்கும். டபுள் லைன், திக்காக இருக்கிற மாதிரி, டாட்டர் லைன்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எது வேணுமோ கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அண்டர்லைனோட கலர்ஸ் கூட என்ன பண்ணலாம், நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஏன்னா ஒரு சில விஷயங்கள் செய்யும்போது இதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகாது, பட் இருக்குன்றதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது என்ன அப்படின்னா ஸ்ட்ரைக் த்ரோன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு பாருங்க, சிலர்லாம் வந்து ருபீஸ்னு போட்டு ஒரு 4000 ரூபான்னு இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தா RS அப்படின்னு போட்டு 2300 ரூபான்னு போட்டிருப்பாங்க. இப்போ இது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணியிருப்பாங்க, அடித்த மாதிரி இருக்கும். கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஆல்ரெடி 4000 ரூபாய் இருந்த விலை இப்போ நீங்கள் வாங்கினா 2300 ரூபா. இந்த மாதிரியான ஒரு தேவை டைப் பண்ணும்போது உங்களுக்கு இருக்குன்னா என்ன பண்ணலாம், இங்கிருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதோட பேர் ஸ்ட்ரைக் த்ரோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ பாருங்க A ஸ்கொயர் அப்படின்றத நான் டைப் பண்ணுறேன். எனக்கு ஸ்கொயரில் வேணும் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த டூல், இது பேர் சூப்பர் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். A2 கீழே வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு இது A2 கீழே வரணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்க H2O அப்படின்ற அந்த வாட்டர் கான்டென்ட் தெரியும் உங்களுக்கு. இந்த 2ன்றது என்ன ஆகும், கொஞ்சம் கீழே வரணும் இல்லையா? அப்போ அந்த 2O மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இது கிளிக் பண்ணால் H2O அப்படி நமக்கு மாறிடும். அதே மாதிரி A ஸ்கொயர் ப்ளஸ் 2AB ப்ளஸ் B ஸ்கொயர் அப்படின்றத நான் கொடுக்குறேன்னா எனக்கு என்ன நடக்கணும், இந்த 2 மட்டும் ஸ்கொயரில் போகணும். அப்போ அந்த 2 மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கொயர், இந்த 2 மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கொயர். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு சில ஃபார்முலா பேசிஸில் நீங்கள் டைப் பண்ணுறதா இருந்தால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன அப்படின்னா அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற கலரை சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? நம்ம ரெஸ்யூம் ரெடி பண்ணும்போது இதெல்லாம் பண்ண மாட்டோம், பட் நீங்கள் லவ் லெட்டரில் ரெடி பண்ணுறீங்கன்னா அழகாக பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, பட் எல்லாத்தையும் நம்ம ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட வேலைக்கு யூஸ் பண்ண மாட்டோம். நீங்கள் ரெஸ்யூம் ரெடி பண்ணி கொடுக்குறீங்க, ஒரு பயோடேட்டா ரெடி பண்ணி கொடுக்குறீங்கன்னா நீட்டாக இருக்கணும். அது இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் ஆட் பண்ண மாட்டோம். இதுவே நீங்கள் மற்ற விஷயங்கள் ஒரு பர்த்டே ப்ரெசன்டேஷன் மாதிரி பிரிண்ட் எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா மேபி அந்த லவர்ஸ் டே வருது, இதுக்கு எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் ஹைலைட் கலர். சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய டேட்டா பேஸ் இருக்கும், அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கவனித்து பார்த்துருப்பீங்க சில டாக்குமெண்ட்டில். அப்போது இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், இது வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்றதால என்ன பண்ணியிருப்பாங்க, அதை மட்டும் அந்த எல்லோ கலர் மார்க்கரோ இல்லை பிளாக் கலரோ இல்லை ப்ளூ கலரோ மேபி நிறைய விதமான கலர்ஸில் அவைலபிள் இருக்குது, அதை வச்சு மார்க் பண்ணியிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்டை பார்த்த உடனே அது ரொம்ப முக்கியமாக கரெக்டாக பார்த்துருவோம் நாம். அதுக்காக நீங்கள் மார்க் பண்ணுறதா இருந்தால் இதை வச்சு என்ன பண்ணலாம், அதை செஞ்சு கொடுத்துக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட்டோட கலர். அப்போது எழுத்து நான் டைப் பண்ணக்கூடிய எழுத்து என்ன கலரில் வேணுன்றத இதுக்குள்ளே நம்ம சூஸ் பண்ணிக்குவோம். ரெட்டா எல்லோவா. சப்போஸ் இது மட்டும் நீங்கள் என்ன டார்க்காக காமிக்கிறதுனா கூட ரெட் கலரில் சூஸ் பண்ணி அப்போ பழைய ரேட் எது புது ரேட் எதுன்ற மாதிரியும் காமிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் சம்திங் டைப் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து போல்டு பண்ணுறேன், செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு. இதில் செலெக்ஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நீங்கள் இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணுங்கள். ஒரு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமா இந்த லைனோட இந்த பக்கம் வச்சு ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாகவே செலெக்ஷன் ஆகும். இருங்க, இந்த செலெக்ஷன் பண்ணுற விஷயம் மட்டும் கொஞ்சம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு வேர்டு, இது ஒரு வேர்டு, பக்கத்தில் இது ஒரு வேர்டு, இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ நான் ஒரே தடவை இதை கிளிக் பண்ணால் ஃபுல்லாகவே செலெக்ஷன் ஆகும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த லைனோட செலெக்ஷன் ஃபுல்லாகவே. நான் இங்கே வச்சு கிளிக் பண்ணி இப்படி தான் பண்ணணுன்றது கிடையாது. அந்த லைன் ஃபுல்லாகவே செலெக்ஷன் பண்ணணும்னு நினச்சினா என்ன பண்ணலாம், கரெக்டாக அந்த மார்ஜினுக்கு கொஞ்சம் லெஃப்ட் சைடில் வந்தோன்னா கசர் இந்த மாதிரி வரும், ஒரே தடவை கிளிக் பண்ணால் போதும் செலெக்ஷன் ஆகும். இல்லை எனக்கு இந்த ஒரே ஒரு வேர்டை மட்டும்தான் செலக்ட் பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் டபுள் கிளிக், இப்படி இந்த இடத்துல வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வேர்டு மட்டும் செலெக்ஷன் ஆகும். இதுவே நீங்கள் ட்ரிபிள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், டபுள் கிளிக் பண்ணீங்க ட்ரிபிள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே செலெக்ஷன் ஆகும். ஆரம்பத்திலே உங்களுக்கு இது புரியுமான்னு தெரியல, பட் தெரிஞ்சு வச்சுங்க. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா செலெக்ஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரைட், இப்போ இந்த லைன் செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு என்ன பண்ணுறேன்னா போல்டு, அண்டர்லைன், இட்டாலிக் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் நான் என்ன பண்ணணும், திரும்ப கிளிக் பண்ணணும், போல்டு ஒரு தடவை கிளிக் பண்ணணும், இட்டாலிக் கிளிக் பண்ணணும், அண்டர்லைன் கிளிக் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு கீ
இதை கொடுத்தாலே போதும், என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அது பழைய ஸ்டேஜுக்கு வந்துடும். அப்போது நான் ஒரு டெக்ஸ்ட்டுக்கு என்னென்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கணும் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே இருக்கிற இந்த டூல் கிளியர் ஃபார்மேட்டிங். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒவ்வொரு டூலாக ஏதாச்சும் ஒரு டைப் பண்ணுங்கள். உங்கள் பேரை டைப் பண்ணுங்கள், இல்லை உங்கள் லவ்வரோட பேரை டைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்ல வரேன். லவர் இல்லைன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. டைப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டூலும் எப்படி வேலை செய்யுதுன்றத செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், இவ்வளோ தானே அப்படின்ற மாதிரி. நீங்கள் அதில் ஒர்க் அவுட் பண்ணாதான் உங்களுக்கு இன்னும் நல்லா புரிய ஆரம்பிக்கும், ரொம்ப நாளைக்கு மறக்காது. ஓகேங்களா? ரைட், நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிடுறேன், பொறுமையாக கவனிச்சுக்குங்க. முதல்ல இருக்கிற இந்த டூலோட பேர் என்னதுன்னா ஃபாண்ட். ஃபாண்ட்டோட ஃபேஸ், எழுத்தோட வடிவமைப்புன்னு சொல்லுவோம். எழுத்தோட வடிவமைப்பு நிறைய இருக்குது, ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பாருங்கள். எங்கே என்ன மாதிரியான வடிவமைப்பு வேணுமோ அங்கே அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஃபாண்ட் சைஸ், எழுத்தோட அளவை மாற்றணும்னா இந்த டூல் நமக்கு யூஸ் ஆகும். ஹெட்டிங் அப்படின்னா ஒரு 16 இல்லை 18 கொடுக்கலாம். சப் ஹெட்டிங் அப்படின்னா ஒரு 14, 15 அந்த ரேஞ்சில் கொடுக்கலாம். கான்டென்ட் அப்படின்னா 12 இல்லைனா 13 நாம கொடுக்கலாம். அதுக்கும் கம்மியாக கொடுத்தா என்ன ஆகும், எழுத்து ரொம்ப குட்டி குட்டியாக தெரிய ஆரம்பிக்கும். எந்த இடத்துல என்ன சைஸ் வேணுமோ அந்த இடத்துல இருக்கிற கான்டென்ட்டை செலக்ட் பண்ணிட்டு சைஸை மாற்றிக்கலாம். இது க்ரோ ஃபாண்ட். இங்கே ஏரோ அப் ஏரோ மேலே இருக்கிற போதே தெரியும். இதை கிளிக் பண்ணால் செலெக்ஷன் பண்ணியிருக்கிறது ஒரு சைஸ் பெருசாகும். இதை கிளிக் பண்ணால் செலெக்ஷன் பண்ணியிருக்கிறது ஒரு சைஸ் சின்னதாகும். இதுக்குள்ளே போயிட்டு என்னென்ன டூல் இருக்குன்றது தெரியுது இல்லைங்களா? ஒவ்வொன்றா என்னன்றது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது வந்து கிளியர் ஃபார்மேட்டிங், ஃபார்மேட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். அடுத்ததாக இருக்கிற இந்த டூல் பார்த்தீங்க அப்படின்னா போல்டு. அப்போது எந்த இடத்துல சில டெக்ஸ்ட் உங்களுக்கு நல்லா போல்டாக வேணும், திக்காக வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ இந்த டூலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இருக்கிற இது இட்டாலிக். அப்போ கொஞ்சம் சாஞ்ச மாதிரி நீங்கள் காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டூல் இட்டாலிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹெட்டிங்க்கோ இல்லை சப் ஹெட்டிங்க்கோ இல்லை சில விஷயங்களை வந்து அண்டர்லைன் பண்ணி காமிக்கணும்னு நினச்சா நம்ம இங்கே இருக்கிற இந்த அண்டர்லைன் டூலை யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே பக்கத்தில் இருக்கிற இந்த ட்ராப் டவுன் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் அண்டர்லைன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எது தேவைப்படுதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்ட்ரைக் த்ரோ. அப்போது டைப் பண்ணியிருக்கிறத கோடு போட்டு அடித்த மாதிரி நீங்கள் காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்ட்ரைக் த்ரோ யூஸ் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரிப்ட். அப்போ இந்த A2 B2 அப்போ பேஸ் லைனுக்கு கீழே வரணும் அப்படின்னா இங்கே இருக்கிற சப்ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை A² B² அந்த மாதிரி டைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற இந்த சூப்பர் ஸ்கிரிப்டை டைப் பண்ணிக்கலாம். அந்த ஃபாண்ட்டே கொஞ்சம் நல்லா டிசைனாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம். ஹைலைட் பண்ணி காமிக்கணும், அதாவது டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்டில் கலரை கொடுக்கணும் அப்படின்னா இந்த டூல் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் டெக்ஸ்ட்டுக்கே கலரை கொடுக்க போகிறேன் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த டூல். நீங்கள் பண்ண வேண்டியது ஒவ்வொரு டூலோட பேர் என்ன, அது என்ன வேலை செய்யுது, எப்படி நம்ம அதை ஆக்சஸ் பண்ணுறோன்றதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வாங்க. அடுத்த லெசனில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.